எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ஜனநாயகன் ப்ரொடியூசரு, அதாவது ஜனநாயகன் இப்போ ரீசெண்டாக டாக்ஸிக், யாஷோட டாக்ஸிக் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அதோட ஓனர் வந்து கே வெங்கட நாராயணா அப்படின்றவர். இப்போ நான் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். என்ன அப்படின்னா, ஏன் வந்து தொடர்ந்து வந்து ஃப்ளாப்பான படங்களாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். விஜய்க்கே சம்பளம் பார்த்தீங்கன்னா 200 crores ப்ளஸ்ஸு, அதாவது 200 கோடி கூடுதலாக தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. பார்த்ததுக்கு அது வந்து அவ்வளோ காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆனால் அதை வந்து ஒரு கேவலமான பாலையா படத்தோட ரீமேக்காக தான் எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கூட வந்து அந்த படத்தோட டேரக்டர் எச் வினோத் தான். ஆனால் அவரே நிறைய இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படத்தை வந்து நான் வந்து முழுமையாக எடுக்கலை, என் கண்ட்ரோலில் இல்லை அந்த படம் அப்படின்ற மாதிரி உள்குத்தாக குத்திருக்கிறாரு. சரிங்களா? அதனால் இது வந்து எச் வினோத் படமாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. சும்மா பேர் எச் வினோத்னு போட்டு அவருக்கு சம்பளம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தேவையில்லாத நிறைய கேரக்டர்ஸ்லாம் உள்ளே போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஏகப்பட்ட சம்பளம். இது வந்து ஜனநாயகன் கதை. அதே மாதிரி ஜனநாயகனில் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து அவங்க சைட்லேருந்தே வந்து ஃபோனில் விட்டானுங்க. அவங்க சைட்லேயே மீன்ஸ் அதான் அவங்களோட எடிட்டரோ யாரோ வந்து ஃபோனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு அதை வந்து ஆல்மோஸ்ட் அதை வந்து லாஸ் ஆக நினச்சது தான். பட் இருந்தாலுமே படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆன உடனே விஜய் ஃபேன்ஸோட சப்போர்ட்டு, டிவிக்கோட சப்போர்ட்னால ஏதோ ஓரளவுக்கு வந்து அது ஓடிச்சு. ரிப்பீட் வாட்ச் பண்ணி ஓட வச்சுட்டானுங்க. ஆனாலும் கலெக்ஷன்லாம் பெருசாக அந்தளவுக்கு இல்லை. அது வந்து ஆல்மோஸ்ட் லாஸ் மாதிரி தான். ஓகேவா? இப்போ அதே மாதிரி வந்து டாக்ஸிக் இந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு குப்பை மொக்க படம். இதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேனே, ஒரு ரோட்டில் போகிறவங்க கூட வந்து இந்த பார்த்தாங்கன்னா வந்து காரி துப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் டாக்ஸிக்கு. இதை வந்து நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மொக்க படம்னு. இவ்வளோ காசு போட்டு எடுக்கிற நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு மொக்க படம்னு. சும்மாலாம் கிடையாது, எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு மொக்கையாக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ காசுங்க. யாஷுக்கு ஒரு 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் சம்பளம். இந்த மாதிரி ஏகப்பட்ட 4-5 ஹீரோயினுக்கு சம்பளம் போட்டு, மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர் அவருக்கு ஒரு சம்பளம் சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்பளம் கொடுக்குறீங்க. ஏகப்பட்ட லெவலில் பட்ஜெட் போட்டு இந்த படத்தை எடுக்கிறீங்க. ஆனாலும் இப்படி ஒரு கேவலமான மொக்க படமாக வருதுன்னா எனக்கு என்னவோ இதெல்லாம் வந்து வேணும்னே பண்ணப்பட்ட ஒரு பிளானோ அப்படின்னு தோணுதுங்க. எப்படின்னா, இந்த கருப்பு பணம்லாம் அதிகமாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த கருப்பு பணத்தை கணக்கு காட்டுறதுக்காக வந்து, அதாவது வேணும்னே அதை நஷ்டமாகிற மாதிரி கணக்கு காட்டுறதுக்குன்னு ஒரு சில வேலைகளை பண்ணுவாங்க. அதில் வந்து சில பேர் படத்தில் போடுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்னு சொல்ல முடியாது, அதை வந்து நஷ்டமாகணும். அவங்களுக்கு அதை நஷ்டமாகனா அது மூலிமா ஒரு லாபம் இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா? அது வந்து கணக்கு காட்டி அது வந்து இது வந்து கருப்பு பணம் இல்லை அப்படின்ற மாதிரி எதனா பேசிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஒரு பிளானாக தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்கிறேன். ஏன்னா ஜனநாயகன்னு ஒரு ரீமேக் பண்ண படத்தை கூட அந்தளவுக்கு மொக்கையாற்ற வச்சுருந்தானுங்க. அதே மாதிரி டாக்ஸிக்குன்ற படம் வந்து கேஜிஎஃப் யாஷை வச்சு அந்தளவுக்கு மார்க்கெட்டு க்ரியேட் பண்ணி, அந்தளவுக்கு சம்பளம் கொடுத்து, அந்தளவுக்கு ப்ரொடியூஸ்லாம் பண்ணி 600லேருந்து 1000 கோடி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி, அதை ஒரு குப்பை மாதிரி பார்க்கவே முடியாத அளவுக்கு ஊரே கை ஊற்றுற மாதிரி படமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. கொஞ்சம் ரைடு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மொக்க படங்களாக தொடர்ந்து, அதுவும் மொக்க படங்களாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு அப்படின்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய அவசியம் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் பார்த்ததுக்கு அவர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வர சிறப்பு பிரதிநிதியாக இருக்கிறாரு. ஓகேவா? அந்த கேவிஎன் கே வெங்கட நாராயணன்றவர். அவர் வந்து யார் தெரியுமா பொறுப்பில் உட்கார வச்சது? நீங்கள்லாம், அதாவது நம்மெல்லாம் நம்பி டிவிக்கே தான் இனிமேல் ஆட்சி அமைக்கும், இனிமேல் டிவிக்கே தான் தூய்மையான ஆட்சி அமைக்கும் நம்பி உட்கார வச்சுமே ஒருத்தரை முதலமைச்சரா சிஎம் விஜய் சார் அவர்கள். அவர் தான் உட்கார வச்சார், நியமனம் பண்ணார். ஸோ அதனால் வந்து இது ஒட்டுமொத்தமாக பார்த்தா இது வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரிய வருது, இது வந்து கார்ப்பரேட் அரசியலை நோக்கி பக்காவாக போகுது அப்படின்ட்டு. ஓகேவா? அதனால் ஃப்யூச்சர் வந்து இவங்ககிட்டலாம் கொடுக்காதீங்க. சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அம்பேல். ஓகேவா? எதுவுமே நிலைக்காது, கட்சியில் எல்லாமே விற்றுருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஐடியாவாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் ஊரே கைவி ஊற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து இதை வந்து மக்கள் வந்து கை ஊற்றுவாங்கன்னு தெரிஞ்சே எடுக்கப்பட்ட படங்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுதுங்க.
அதை வந்து கொஞ்சம் எல்லா மக்கள் எல்லோரும் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்கவே கூடாது, அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிடணும், அப்படியே வந்து விட்டுணும், இதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது. இது வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து பிளான் போட்டு நஷ்டமாகறதுன்னு எடுக்கப்பட்ட படங்கள். ஸோ அதனால் வந்து நல்ல படம் எடுக்கிறவங்க, வாழ்க்கையில் முன்னேறவங்க கிட்ட வந்து படம் எடுக்கிறவங்க கிட்ட காசு போடுங்க, அவங்கக்கிட்ட வந்து படங்களை கொடுங்க. அவங்க தான் வந்து மக்களுக்கு தேவையான படங்கள் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு படம் எடுக்கிறவங்க கிட்ட மக்கள் போய் பார்த்தீங்க, தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மக்கள் மனசில் விளைவிக்கும். சினிமான்ற ஒன்றுத்தையும் கெடுத்துரும். அதான் நான் சொல்ல வர்றேன். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை வந்து கொஞ்சம் வாட்ச் அவுட்னு இருக்குன்னு சொல்கிறேன் சிம்பிளாக. ஓகே, நன்றி, வணக்கம்.